நடக்கிறதுனால தான் சில மனைவிமார்கள் நல்ல ஒழுக்கமான மனைவியாக இருந்தாலும் கணவன்மார்கள் சந்தேக கண்ணோட பார்க்குறது. ஒரு இடத்துல நடக்கதை பார்த்து தானே இன்னொருத்தங்க அதை பார்க்கும்போது நம்ம அவன் எவ்வளோ சந்தோஷமாக பொண்டாட்டி வச்சுருந்தான், எவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருந்தான், அதனால தான் அவள் அப்படி போனான் அப்படிங்கிறது. அதை பார்க்குறவங்களும் தன்னுடைய மனைவியை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னுக்கிட்டு தோணுது. இல்லை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் அந்த மாதிரி நடந்துடும் இந்த மாதிரி நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க. என்னத்தை சொல்லது, நாடு ஒரு சைஸாக போகுது. முந்தைய மாதிரியெல்லாம் இல்லை ரமேஷ், எல்லா இடமும் இது இருக்குது. இது எல்லாம் அம்மா அப்படின்னா அவ்வளோ ஒரு மரியாதையான சொல்லாட்டு இருந்து, இப்போ இந்த மாதிரி பெண்களால் அந்த சொல்லெல்லாம் மவுஸ் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ வளர்ந்த பிள்ளைங்களையே போட்டுட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதானக்கா, எனக்கு 2வது திருமணம் முடிக்க எண்ணமே இல்லை. அது உண்மைதான், உனக்கு பிறகு அப்படி தானே தோணும் ரமேஷ். நம்ம என்ன மாதிரி பார்த்துக்கிட்டோம், பெத்த பிள்ளையே போட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்களால எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே தெரில. நிறைய இருக்குது ரமேஷ், நிறைய இருக்குது, நமக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்குங்க. எல்லா விஷயமும் நம்ம லைவ்லலாம் பேச முடியாதுல்ல. என்ன பண்ணுறது, நம்ம வந்து பழமையை தான் இந்த இடத்துல பேசணும். எல்லாம் கடவுள் விட்ட வழி, எல்லாம் அந்த பிள்ளைகள் வாங்கி வந்த வரோம். அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அவள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நல்ல புருஷன் கூட இருந்து வாழ முடியாமல் போயிட்டா, இந்த மாதிரி இதான் சொல்ல முடியும். வேற நம்ம என்னத்தை இதில் சொல்கிறதுக்கு இருக்குது பாரு. ஆனால் இதெல்லாம் வந்து நான் சந்தோஷமாட்டே இருக்காது. போகிற இடத்துல இதெல்லாம் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்ன மாவி நொந்து நூடுல்ஸ் ஆவி. விடுங்க அக்கா, வேற பேசுவோம். அண்ணன் சாப்பிட வந்துட்டாரா? இல்லை ரமேஷ், இன்னும் சாப்பிட வரலை. 1 மணிக்கு தான் வருவாங்க, 1:10 வந்துடுவாங்க. இது பக்கத்தில் தான் வேலை, சாப்பாடு எடுத்துகிட்டு போகலை, சாப்பிட வருவாங்க. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் லைவை கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் இவனுக்கு மேலெல்லாம் பூச்சி வச்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட். அவர் என்ன வேலை பார்க்குறாரு? பில்டிங் கான்ட்ராக்டர் ரமேஷ், கொத்தனார். வேலை எடுத்து செய்வாங்க, இல்லாத டைமில் அடுத்தவங்க கூடால வேலைக்கு போவாங்க. அப்படி இதுவும் கடந்து போகும், என்ன செய்யுது, கவலைப்படாத. நம்ம வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரமேஷ். சரி, பிள்ளைங்களை மட்டும் நல்லா வளர்த்துருக்கு, போனவளோ எந்தாரையும் நாசமாக போட்டோம். 1 வருஷம் ஆயிடுச்சு வதியா. எங்கே இருக்கா என்னன்னெலாம் தெரியுமா உனக்கு? இந்த போய் தொலைஞ்சாளுவலேன்னு பாரு. ஒரு மாதிரி பட்டவளை சாப்பாட்டில் என்னத்தையும் வச்சு கொண்டுட்டு போயிடுவாளுவேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணாமலையாவது போன அழைச்சில்லாட்ட. சரி ரமேஷ், நான் இனி லைவை கட் பண்ணுறேன், சரியா? இனி 1 மணி ஆக போவா. இனி இவங்க சாப்பிட வருவாவ, முட்டை பொரிக்கணும்.